கோடை காலம் தொடங்கி அனல் வெயில் வாட்டி எடுக்கிறது. இந்த வெயிலை சமாளிக்க பலரும் மலை பிரதேசங்களை தேடியும் குளிர் பிரதேசங்களை நாடியும் படையெடுத்து வருகின்றனர். அதுதான் ஜவ்வாது மலை. இயற்கை சூழல் நிறைந்த பசுமையும் இதமான வெப்பத்துடன் கூடிய குளிர்ந்த நீரும் உள்ள பகுதிதான் அழகிய ஜவ்வாது மலை. எங்கே திரும்பினாலும் பச்சை பசேலென காட்சியளிக்கும் இயற்கை பகுதிகளும், போகும் வழியில் குறுக்கும் நெடுக்குமாய் பயணிக்கும் ஓடைகள், ஊருக்கு ஊர் இருக்கின்ற பண்டைய தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் நடுகர்கள், சங்க இலக்கியமான மலைப்படுகாடாமில் கூறப்பட்டுள்ள தடயங்கள், சாலையோரங்களில் விற்கப்படும் சுத்தமான தேன், சுவைமிக்க பலாப்பழங்கள், திரும்பிய இடமெல்லாம் காட்சியளிக்கும் விவசாய நிலங்கள் என இந்த பகுதியின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். கிழக்கு தொடர்ச்சி மலையில் கொல்லிமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலையை அடுத்து வருவது இந்த அழகிய ஜவ்வாது மலை. இந்த மலையின் உயரம் 1060 மீட்டரிலிருந்து 1160 மீட்டர் வரை இருக்கும். இயற்கை எழில் கொஞ்சம் காடுகள், ஓடைகள், நீர்வீழ்ச்சிகள் என காண்போரை பரவசப்படுத்தி வருகிறது. இம்மலையின் மேல் பகுதியில் பீமன் நீர்வீழ்ச்சியும், வடபகுதியில் அமிர்த நீர்வீழ்ச்சியும், மேற்கு பகுதியில் ஜலகம் பாறை நீர்வீழ்ச்சியும் உள்ளது. அமிர்தியில் உள்ள வனவிலங்கு பூங்கா சிறுவர்களுக்கு ஏற்ற சுற்றுலா தலமாகும். தலையின் அடிவாரத்தில் படிவேட்டிற்கு அருகில் செண்பகா தோப்பு அணையும், இம்மேல் சோழாங்குப்பம் அருகில் மிருகண்டா நதி அணையும் கட்டப்பட்டு அவையும் ஜவ்வாது மலையின் மேல் சுற்றுலா தலமாக தமிழக அரசு மேம்படுத்தி வருகிறது. ஆசியாவின் பெரிய அடித்தண்டு கொண்ட நீர்மரம் இங்கு உள்ளது. இம்மலைக்கு செல்ல திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்தும், வேலூரிலிருந்தும், திருப்பத்தூரிலிருந்தும் பேருந்து இயக்கப்படுகிறது. யானைகள் மற்றும் வனவிலங்குகள் ஆபத்து இருப்பதால் இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்.